ஓம் ஈஸ்வரா குருதேவா. அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சவங்க மட்டும் பண்ணுங்க போதும். பிடிச்சிருக்கிறவங்க, அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்யுங்க. சரி, உள்ற போகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நாளைய எதிர்காலங்களே, நாளைய உலகை காக்கும் குழந்தைகளே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, ஆன்மீக பெரியோர்களே, மகான்களே, உலக மக்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். நாம் தற்பொழுது பெருமாள் தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமாளுடைய தத்துவங்கள் ஒரு மனிதன் தன்னைத்தான் அறிய வேண்டும். நான் யார், தான் யார், இந்த பிள்ளை யார், நான் யார், தான் யார், இந்த பிள்ளை யார் என்பதை அறிவதற்காகவே மகான்களும் ஞானிகளும் மகரிஷிகளும் மகரிஷிகளும் மகாரிஷிகளும் அவங்க பட்ட பாடெல்லாம் இப்போதாங்க எனக்கு புரியுது. அதாவது பக்தி பக்தி இல்லாமல் வரவே முடியாது, உள்ள வரவே முடியாது. அது மட்டும் நிச்சயம். பக்தி தான். ஏன்னா பக்தி ஒரு சிலையை பார்க்குறோம், அந்த சிலைக்குள்ளே ஒன்றும் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் அந்த சிலைக்கு உரு ஏற்றுறது மனுஷால் தான். அந்த சிலையில் சக்தி உருவாக்குறதும் மனுஷால் தான். அந்த சக்தியை எடுத்து கொண்டாந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதும் மனுஷால் தான். இப்போ கடவுள் யாருங்க? ஆனால் இதெல்லாம் சாதாரண விஷயமா இல்லை, மிகப்பெரிய விஷயம். நானே எத்தனையோ முறை, ஏன்னா சாமி உயிரே கடவுள், உடலே கோயில், என்னும் எண்ணமே இறைவன், உணர்வின் செயலே தெய்வம் அப்படின்னாரு. இவர் என்னடா புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்ட்டு உள்ள போகிறேன். உள்ள போய் பார்க்குறேன், அப்படியே ஒன்றுத்துலேயும் மேட்ச் ஆகுதுங்க. அது எந்த விஷயத்தில் வைக்கிறோமோ அந்த விஷயத்தில் அப்படியே மேட்ச் ஆகுது.
உதாரணத்துக்கு பாருங்களேன், நாராயணன் அப்படின்னு சொன்னோம். நாராயணனுக்கு 2 மனைவி பார்த்தோம். ஸ்ரீதேவி, பூதேவின்னு பார்த்தோம் சென்ற தலைப்பில். இதே தத்துவத்தினுடைய இது 2வது பதிவு. முதல் பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் பதிவில் சொல்லியிருப்போம், நாராயணனுக்கு 2 மனைவி ஸ்ரீதேவி, பூதேவின்ட்டு. நாராயணனுடைய மறு அவதாரம் விஷ்ணு. அதாவது சூரியனிலிருந்து உயிரணுவாக தோன்றவுள்ள ஒரு அணுவானது மிதந்து கோடான கோடி 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 அணுக்களில் அப்படியே மிதந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆண் நட்சத்திரத்தின் சத்து, பெண் நட்சத்திரத்தின் சத்து, கோள்களின் சத்து எல்லாம் ஒன்றாக கலவையாக இணைந்து அங்கு உயிரணு என்ற முழுமை பெற்ற தோற்றம் தோன்றுகிறது, உருவாகிறது. அந்த உயிரணுக்கள் இருக்கின்ற வெப்பத்திற்கு பெயர். ஏன்னா உயிரணுவில் வெப்பம், விஷம், காந்தம். ஆதிசக்தி, ஆதிலட்சுமி, ஆதி பராசக்தி. வெப்பம் என்பது விஷ்ணு, லக்ஷ்மி என்பது காந்தம், விஷம் என்பது சத்து. எந்த சத்தை கவர்ந்து எடுத்துகிட்டு வருதோ அதுதான். அது அந்த நட்சத்திர சத்து, நட்சத்திரத்துலேருந்து வரும். அது பிறந்த நிலைகளில், உயிர் பிறந்த நிலைகள்லேருந்தே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது மேலே என்னென்னலாம் அந்த உயிரணு எடுக்குதோ அத்தனை சத்தம் அது விண்ணிலேருந்தே தோன்றி எடுத்துக்கிட்டே வருது. சாமி உபதேசத்தில் சொல்லுவாங்க, நான் ராமனாக போகின்றேன், நீ லட்சுமணனாகவா அப்படின்ட்டு அந்த அவதாரம் 10 வரும். நான் அவதாரம் 10 சொல்லவுள்ள நான் பார்ப்போம். அவ்வளோ ஒரு அற்புதமான நிலை. தத்துவங்கள் மிக சாதாரண விஷயம் இல்லை. விஷ்ணுவுக்கு வாகனம் எதுங்க? கருடன். பார்த்துருக்கீங்களா? இப்போ சைவ சமயத்திலெல்லாம் போனோம்னு சொன்னோம்னா சிவன் கோயிலில் எய்த்தாப்பில் அந்த காளையை போட்டு காமிச்சிருப்பாங்க. பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கும்பாபிஷேகம் பண்ணோம்னா மேலே அப்படியே கருடன் சுற்றும், பார்த்துருப்பீங்க. எல்லாம் மெய் தாங்க. எல்லாமே உண்மைதான். புரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோம்னா போய் அந்த பிறவி இல்லாத நிலையை பெற்றுடலாம். அதுக்காக தானே பெருமாள் கோயிலில் என்ன வச்சுருக்காங்க, வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிற நிலையை வச்சு அங்கே பரமபதத்தை போட்டு காமிக்கிறாங்க. பரமபதத்தில் என்ன ஆகுது, ஒவ்வொரு பிறவியாக கடந்து அப்புறம் தாயக்கட்டை அப்படியே தாயமாக போட்டு ஒவ்வொரு இதாக போட்டுட்டு வர்றோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் சின்ன பாம்பு பெரிய பாம்புன்னு போட்டு இழுத்துட்டு வாழ்க்கையில் நாம் சுவாசிக்கின்ற சுவாசமானது என்னமானது, எதை சுவாசிக்கின்றோமோ சுவாசித்த நிலைகளுக்கு ஒப்ப எல்லாமே மாற்றமாகின்றது. ஆக சுவாசிக்கின்ற சுவாசம் நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், இதை எப்பொழுதுமே ஆனந்த கோஷத்தோடு இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, என் பாக்கெட்டில் ஒரு பைசா கிடையாது. திடீர்னு ஒரு 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 1 கோடி ரூபா வந்துடுது. எப்படி இருக்கும் மனசு சொல்லுங்கள்? அங்கே போவோம், இங்கே போவோம், அதை செய்யணும், இதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும். அப்போ ஆளுமைங்கிற நிலை, அந்த பணத்தை ஆள்ற நிலை, அதனுடைய ஆசையின் நிலை, அதனுடைய பெருக்கத்தின் நிலை, அந்த நான் என்ற நிலை, தான் என்ற நிலை, இப்போ அது வெறும் பேப்பர் தான். அது எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காவலாளியாக மட்டும் நாம் இருந்து அதை செயல்படுத்திட்டோம்னு சொன்னால், பற்றற்ற நிலையில் இருந்து செயல்படுத்திட்டோம்னா குரு கொட்டுன்னு கொட்டுவாருங்க. தபோவனம் திருப்பதியாக மாறும் என்பது வாக்கு, சாமியம்மா வாக்கு.
அந்த விஷ்ணுவுடைய காலில் அந்த, அதாவது விஷ்ணுவுக்கு வாகனம் வந்து கருடன், கருடனுக்கு காலில் பாம்பை போட்டு காமிச்சிருப்பாங்க. கருடன் வந்து பறந்து போகும்போது அதோடைய நிழல் வந்து பாம்பு மேலே பட்டதுனா கூட பாம்போடைய விஷம் எல்லாம் நீங்கிடுது அப்படிங்கிறது உண்மையான நிலை. அப்போ விஷ்ணுங்கிற நிலை, அந்த உயிரணு தாங்க என்ன செய்து மண்ணுலகுக்கு வந்து புழுவாக தோன்றி பல கோடி சரீரத்தை கடந்து இன்று மனிதனாக பிறக்க வச்சிருக்கு. விஷ்ணு வந்து மிக மிக புனிதமானவன். விஷ்ணுங்கிறது அந்த உயிரனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. உயிர்ட்டு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை அதாவது விஷ்ணு என்ன செய்கிறான், வர மட்டும்தான் அவனுக்கு கொடுப்பான். அவன் கொடுக்கும் வர மட்டும் என்ன வரம் கேட்குறமோ கொடுத்துருவான். நான் திருட போகணும், நல்லா திருடணும் எனக்கு அப்படின்னா வழி காமிப்பான். நான் நல்லவனாக மாறணும், நல்லவனாக இருக்கணும், அதுக்கும் வழி காமிப்பான். அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ உயிரான ஈசன்ட்ட, எதை நீங்கள் கர்த்தர்கிட்ட, உயிரான ஈசன்ட்ட, கர்த்தர்கிட்ட, அல்லாட்ட என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே. இங்கே வந்து என்னென்னா மதம்ங்கிற நிலையெல்லாம் கடந்த நிலை இந்த தியானம். இது பூமி பிறந்த நிலையிலேருந்து பல கோடி, இந்த சர்க்குரு இந்த பூமிக்கு வந்து 1.5 கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னா பார்த்துங்க. அவ்வளோ பெரிய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. சென்றதில் பார்த்தோம், கடைசியாக என்ன பார்த்தோம், கண்ணனுக்கு வாங்க. கண்ணன் வந்து இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரக்குள்ள தான் தெரியும் உண்மை. இதை பார்த்தீங்கன்னா தான் அடுத்தது அதோட கண்டினியூஷன் தான் இப்போ வருது. கண்ணனுக்கு தாய் யார்? வாசுதேவனுக்கும் வாசுதேவைக்கும் கண்ணன் பிறக்கின்றான். அப்போ வாசுதேவகி அப்படிங்கிறது தான் அம்மா. அப்போ வளர்ப்பு தாயார் யசோதை. அப்போ கண்ணு உருவாயிடுது, கண்ணு இல்லாத புழு கண்ணு பெற்றுடுது. 5000 வருஷம் ஆகுதான் அந்த கண்ணை பெறுறதுக்கு. அப்படி பெற்றது பல கோடி சரீரங்களை கடந்து இன்று மனிதனாக தோன்றி இந்த கண் எதை பார்க்குதவங்க, பார்த்தது யசோதை. நாம் எதை பார்க்குறோமோ அது வந்து என்னென்னா, அது அந்த பார்த்த உணர்வு தாயாக நின்று நமக்குள் செயல்படுகின்றது என்பதை மிக தெளிவாக சொல்கின்றார்கள். கண்ணனுக்கு 2 மனைவி, பாமா, ருக்மணி. சத்தியபாமா, ருக்மணிங்கிறது அந்த கருவெளியில் கருமணியாக இருக்குல்ல, அதுதான் ருக்மணி. சத்தியபாமா அப்படியே சத்தியத்தை, அங்கே என்ன நடக்குதோ அந்த உண்மையை நம்மள்கிட்ட எடுத்துக்கொண்டாது காமிக்கும், உணர்த்தும். இதுதான் அதில் உள்ள உண்மை அப்படிங்கிறத வந்து சொல்லும். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இவ்வளோ தூரமும் நடந்துகிட்ருக்கு. சரிங்க, இதோ கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு, அதாவது வேணுகோபாலன் கையில் வேணுங்கிறது அந்த புல்லாங்குழலை வச்சு அவங்க ராதை காதலி, மனைவி வந்து 2 பேர், காதலி வந்து ராதை. இது என்னங்க இது? அப்போ நம்ம என்னன்னா, ஞானிகள் வந்து எல்லாம் மனைவியாக போட்டு நமக்கு காமிச்சு நம்மளை ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவருக்கே முருகனுக்கே 2 பொண்டாட்டி இருக்குது, ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டுருக்கு உலகம். அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ இன்றைக்கி எல்லாம் மாறுது, அடுத்த கல்ச்சர்லாம் மாறிட்டுருக்கு. நல்லாவே அடுத்த ஜென்ரேஷன்லாம் நல்லா வந்துகிட்ருக்கு, பாராட்டணும். என்ன மேலை நாட்டு நகரியம் உள்ள வருது, அதை தடுத்து பழகணும். சரி, நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா நடக்கும். அப்போ ராதை, கண்ணனுக்கு கண்ணனுடைய காதலி வந்து ராதை என்பது எதை ரசித்து, எந்த உணர்வை ரசித்து அப்படி இழுக்கிறோமோ அந்த இழுத்த நிலை ராதையாக, காதலியாக வந்து இந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றல் சாமி சொல்லுவார், துருவ நட்சத்திரத்தை காதலியுங்கள் அப்படிம்பார். அது அப்படியே என்னென்னா அப்படி கவர்ந்து எடுக்கும்போது அது ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு ஈடு ஏன்னா துருவ நட்சத்திரத்தின் பேரொளி இந்த உடலில் பட்டதுனாலே
உடலில் பட்டு உள்ள போய் ரத்த நாளத்தில் கலந்து ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற்று உடலில் உள்ள உறுப்புகள்லாம் பெற்றுனாலே உடலில் உள்ள நோயெல்லாம் ஓடி போயிடுங்க. சரி, இங்கே பாருங்க கண்ணன். நான் இதில் ஏன் படம்லாம் போட்டு வச்சுருக்கேன்னா, நான் அதை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறதுக்காக போட்டு வச்சேன். அப்போ கண்ணன் என்ன செய்கிறான், புல்லாங்குழலை சித்து மாடுகளை மேய்க்கின்றான். மாடுங்கிறது என்ன, புல்லாங்குழல். அதாவது நம்மளுடைய சுவாசமானது ஆத்மா. அந்த ஆத்மாக்களை நல்ல நிலைகளில் மேய்க்கின்றான், கண்ணன் மேய்க்கின்றான். ஒவ்வொரு நிலைகளும் எத்தனையோ உணர்வுகள். மாடு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகள். நீங்கள் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா எல்லாம் புரியும். திருடன், இடையன், வெண்ணெயை திருடுகின்றவன். எப்படி? வெண்ணெய் என்பது என்ன, இடையன் என்பது என்ன? அப்போ நல்ல ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கக்குள்ள என்னென்னா இடையில் ஏதாச்சும் ஒரு இச்சைக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு, நாம் எது மேலே அதிகமாக ஆசைப்படுறோமோ அந்த இச்சையான உணர்வுகள் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் ஒன்று வந்துட்டுன்னா, கண்ணு பார்த்துட்டுனா அப்படியே என்னென்னா இடையன் அப்படியே ஓடி போயிடும், அதுக்குள்ளே ஓடி போயிடும். அப்போ அந்த திருடி அங்கேருந்து அதில் உருவாகிற வெண்ணெயை தின்கின்றான். எவ்வளோ அற்புதமாக காமிச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நான் யார், தான் யார், இந்த பிள்ளை யார் என்று உணர்வதற்காகவே வேத வியாசகன் மகாபாரதத்தை கொடுத்துள்ளான். மகாபாரதத்தை பற்றி பேசுவோம் அடுத்தது, அது ஒரு தனியாக ஒரு இதாகவே போடுவோம். ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிலைகளும் மிக அற்புதமான நிலைகள். தொடர்ந்து கேட்டுகிட்டே வாங்க, புரிதலாகும். சரிங்களா? ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பார்களால், சாமிமா சர்க்குருதேவர் அவர்களால், அகத்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும், துருவமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும், சப்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஒரு 30 வினாடி. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. குரு அருளார் இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவரது உயிர் ஒளி உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து பரவி கலந்து பதிந்து அவர்கள் குடும்பம் முழுவதும் படர்ந்து உங்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க பெற்று நீங்கள் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு பெற்று சொல்லில் இனிமை பெற்று செயலில் புனிதம் பெற்று மலரின் மனம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்து சக்தி பெற்று தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை பெற்று வைரத்தை போன்று வாழ்க்கை ஜொலித்து, எண்ணம் ஜொலித்து, சொல் ஜொலித்து, செயல் ஜொலித்து, தெய்வீக அன்பு பெற்று, தெய்வீக அருள் பெற்று, தெய்வீக ஞானம் பெற்று, தெய்வீக சக்தி பெற்று நீங்கள் அனைவரும் வாழ்ந்து வளர்ந்திட வேண்டும் ஈஸ்வரா என்று என் உயிரான ஈசனை பிரார்த்திக்கின்றேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன், என்னை நீங்கள் வாழ்த்துங்கள். நீங்கள் எடுத்து கொடுக்குற நிலை என்ன வாழ வைக்கும்.
அந்த எண்ணம் தாங்க. அந்த எண்ணத்தை வந்து உங்களுக்கு உங்களுடைய உயிரான ஈசனை நீங்கள் உங்களோட உயிரான ஈசனுக்கு கோடான கோடி மகிழ்ச்சிகளை கொடுக்குறேன். அதுபோல் என்னுடைய உயிரான ஈசனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். தினமும் அனுதினமும் அபிஷேகம் பண்ணுவோம், ஆராதனை செய்வோம். உயிரான ஈசனுக்கு, உயிரான பெருமாளுக்கு, உயிரான கிருஷ்ணனுக்கு நல் உணர்வுகளை அபிஷேகம் செய்வோம். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை குரு அருளால் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை, குருவே சரணம் குருவே துணை.